கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு முன்பதாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனித்து கேளுங்கள். அது யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்பதாக. எனக்கன்பான குடும்பத்தின் மக்களே, திருடன் நம்மை தேடி எதற்கு வருகிறான்? நம்மை காயப்படுத்தவும், நம்மை நஷ்டப்படுத்தவும், நம்மை துக்கப்படுத்தவும், சில வேளைகளிலே அழிக்கவுமே வருகிறான். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை தேடி வருவதின் நோக்கமே நமக்கு ஜீவனை கொடுக்கவும், நமக்கு சமாதானத்தை கொடுக்கவும், பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலை கொடுக்கவும், சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் விடுதலை கொடுக்கும்படியாய் அவர் பரவிட்டு பூமிக்கு வந்தார். சத்துருவின் கையிலிருந்து நம்மை மீட்டு கொள்ளவே அவர் வந்தார். எனக்கு அன்பான தேவச்சனமே, நமக்கு எல்லாவற்றிலும் பரிபூர்ண நன்மையை கொடுக்கத்தான் அவர் இங்கே பூமிக்கு வந்தார். அவர் நம் மீது வைத்த அன்பை வெளிப்படுத்தினாரே. யோவான் 10ஆம் அதிகாரம் 15 வாசித்து பாருங்கள். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்பதாக. பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தில் இருந்த நம்மை மீட்டு கொள்ளத்தான் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார். 5 காயங்களை ஏற்றுக்கொண்டார். கர்த்தருடைய கரம் ரட்சிக்க கூடாதபடிக்கு குறுகி போகவில்லைங்க. நம்மை தாழ்மைப்படுப்போம். தாழ்மையுள்ளவனுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். ஒப்பு கொடுத்து நாம் அவரை நோக்கி பார்க்கலாம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 வாசித்து பாருங்கள். இஸ்ரவேலே, நீ திரும்புவதற்கு மனதாய் இருந்தால் என்னிடத்திற்கு திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 4ஆம் அதிகாரம் 14 வாசித்து பாருங்க. எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு என்பதாக. நம் மீது அவர் எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார். திருடன் நம்மை அழிக்க வருகிறான். நமது ஆண்டவரோ நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார். யோவான் 14:6 வாசித்து பாருங்கள். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்பதாக. நானும் நீங்களும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் நல்ல மெய்ப்பனாக நம்மை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அவரை ஆராதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமாக வந்தார். உயிரற்ற வாழ்க்கையிலே அவர் நமக்கு ஜீவனை கொடுக்க வந்தார். கண்ணீரின் பாதைகளில் கடந்து போகும்போது அவர் நமக்கு தகப்பனாக தாயாக இருந்தார். காயப்பட்ட நேரத்திலோ தகப்பனாக தோள் மீது சுமந்தாரே. வியாதியின் காலத்தில் நல்ல வைத்தியராக இருந்தார். சோதனை காலத்தில் நண்பனாக இருந்தாரே. எப்படி அவருடைய அன்பை நாம் மறக்க முடியும்? ஆகவே இந்த காலை நேரத்தில் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. சத்தமாய் இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சமும் நீரே,
வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. நன்றி ஆவியானவரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இந்த காலை வேளைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்க கூடவே இருக்க வேண்டும் என்று சொல்லி உடைய திருமுகத்தை நோக்கி நாங்க பார்க்கிறோம். என்னுடைய எல்லா காலநிலைகளிலும் நீங்க எங்க கூடவே நீங்க இருங்கப்பா. எங்கள் வேதனையில, எங்க துக்கத்துல, எங்க துயரத்துல, கண்ணீரின் பள்ளத்தாக்கை கடந்து வரும்போது உங்களுடைய பிரசன்ன மாத்திரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த நாளுக்குரிய எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல ஜீவன் உள்ள தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.